ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை பற்றி ஒன்று சொல்லுங்கள். நான் ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு 500 சப்ஸ்கிரைபரே நான் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு வியூ கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணியும் விடுங்க. என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூமை வச்சு ஒரு பெப்பர் கறி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அந்த சிக்கனு மட்டனு இதிலெல்லாம் பண்ணியிருப்போம். அதே போல் மஷ்ரூமில் நம்ம பண்ணி சாப்பிட போகிறோம். சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சப்பாத்திக்கு தான் வச்சுக்க போகிறோம். ஸோ அதை தான் இந்த சேனலில் இன்றைக்கி ரெசிபியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாப்பிட்டு முடித்ததுமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி ஒரு 1 வீக்கும் நாங்கள் வச்சுட்டோம். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன்னா போன வாரம் வீக்கெண்டு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்னோடய கசின் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா டே அப்படியே ஓடிடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த வேலைகள் எல்லாம் இருக்குது. அண்ட் இன்னொன்றுங்க, நான் வந்து பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் டைம்லேயே சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்கு போக போகிறோம் அப்படின்னு. ஸோ டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சுங்க. இந்த மந்த் எண்டு 30th நாங்கள் கிளம்ப போகிறோம். போயிட்டு ஒரு 1.5 மாதத்தில் வந்துடுவோங்க. ஃபெப்பு ஃபுல்லாக இருந்துட்டு மார்ச் மிடில் நாங்கள் ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஸோ வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேங்க. ஏன்னா இந்தியாவுக்கு போனாலே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறது, அவங்களோட வந்து நமக்கான சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து மேபி கொஞ்சம் எங்களுக்கு பிஸியாக போகலாம். ஸோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேங்க. ஆனால் ஷார்ட்ஸு உங்களுக்கு அப்பப்போ நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. பிக் வீடியோ மட்டும் கொஞ்சம் விட்டு விட்டு போடுற மாதிரி இருக்கும். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் கடாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் சமைக்க போகிறோம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரை ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் சீரகம் மட்டும் தாளிப்புக்கு சேர்த்துக்கிறோங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது. ஸோ இதுக்கு வந்து சீரகம் மட்டும்தான் தாளிப்புக்கு சேர்க்குறோம். ஸோ லைட்டாக சீரகம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துடலாங்க. ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக ரஃப்பாக நறுக்கி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் புஷ் பண்ணி விட்டுருவோம். என்னோடய ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நிற்க மாட்டேங்குது ஃபோன். அதில் ஏதோ ஒரு ஸ்க்ரூ ஏதோ கண்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கையில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். லைட்டாக ஷேக்கியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது என்னன்னு தெரியல, நிற்க மாட்டேங்குது. அதனால் நான் கையில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா வெங்காயம் பச்சை வாசம் போய் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கனவாறு இதுலேயே சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவைப்படாது. ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு விழுது வதங்கட்டுங்க. தக்காளி விழுது சேர்த்துக்கிறோம். அடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை பியூரியாக அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஒரு தக்காளியை பியூரியாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி பியூரி சேர்த்துக்கிறோங்க. நான் வந்து ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி மிக்சியை நல்லா அலாசி அப்படியே இது பண்ணி கொண்டு வந்துட்டேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்ன தக்காளியாக அரைச்சா போதுங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளியோட புளிப்பு கொஞ்சம் அதிகமாயிடும். ஸோ நல்லா வந்து தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நமக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகி சுருண்டு தொக்கு ஃபார்முக்கு வந்திருக்கு. இப்போது மசாலா பொடி சேர்க்க போகிறோம். 2 பொடி தாங்க. மஞ்சத்தூளும் மிளகா தனியா 2ம் கலந்தது. உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம். ஏன்னா நம்ம கடைசியாக பெப்பர் வேறு சேர்க்க போகிறோம். எண்டில் பெப்பர் சேர்த்து இறக்கிற போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ பெப்பர் தூள் மட்டும் எண்டில் சேர்க்க போகிறோம். இப்போதைக்கு மிளகாய், தனியா, மஞ்சத்தூள், அவ்வளோதான்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மஷ்ரூமை சேர்த்துடலாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மசாலா பொடி சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இப்போ மஷ்ரூமை சேர்க்குற நேரங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மஷ்ரூம் நல்லா பெரிய பெரிய மஷ்ரூமாக எடுத்து அதை இந்த மாதிரி நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, அதுக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து அது குக்காய் அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். ஓரளவுக்கு நீங்கள் மீடியமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது மசாலாவோட பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது வெட்டினதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விடும். ஸோ முதல்ல இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்து நம்ம லிட்டை போட்டு மூடிடலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ லிட்டை போட்டு மூடினதுமே பாருங்கள் தண்ணி நல்லா வந்து வெளிவிடும். ஸோ குக்காக அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாங்க. ஏன்னா மஷ்ரூம் வந்து டக்குன்னு ரெடி ஆயிடும். பார்த்துடலாங்க. நான் வந்து 2 வாட்டி திறந்து கலந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு திக்காக இருந்தது கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகிருக்கு. மஷ்ரூம் எல்லாம் வெந்து அப்படியே வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து இதாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ எனக்கு அந்தளவுக்கு தண்ணி விடலை, ஜஸ்ட் அப்படியே இதாக இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு என்ன சொல்ல கறி வேணுமோ அதுக்கான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாட்ரியாகவும் பண்ண வேணாம், அப்போ நல்லா இருக்காது, சலசலன்னு இருந்தால். ஸோ லைட்டாக தண்ணி விட்டு இப்போது மூடி போட்டு வச்சிடலாங்க. வந்து பார்த்துடலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு நான் ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுட்டேன் திறந்து. உங்களுக்கு இப்போ தான் காமிக்கிறேன். ஸோ நமக்கு பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டி அப்படியே ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போது நம்மளுடைய பெப்பரை சேர்க்கும் நேரம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ரெசிபி முடிகிற ஓரத்தில் வந்துருச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் நுணுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. நான் அந்த அளவுக்கு நுணுக்கி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாகவும் சரி, இல்லை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். வந்து நம்ம இந்த க்ரீம் கொஞ்சம் சேர்க்குறோங்க. இது வந்து ஃபுல் க்ரீம் கிடையாதுங்க, ஒரு 1/2 தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான். ஏன்னா இது சேர்த்தா எக்ஸ்ட்ரா ரிச்சாகவும் இருக்கும் அண்டு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இது வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு வந்து அந்த நம்ம போட்ட அந்த இதோடையே போதும், பெப்பரோடையே இறக்கிடலாங்க. இதை போட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான். ஸோ சூப்பரான நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் கறி ரெடி. கறி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து லிக்விடாகவே இருக்காது. இந்த மாதிரி திக்காக அப்படியே சுருண்டு தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து இப்படி அந்த மஷ்ரூம் அந்த தொக்கோடு எடுத்து சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிடலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்க கூட இந்த மஷ்ரூமை வச்சு இந்த ரெசிப்பியை பண்ணி கொடுங்க. சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கேஸை அணைச்சாச்சுங்க. நான் வந்து அந்த உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. அந்த க்ரீமோடு சேர்ந்து நமக்கு அந்த பெப்பரோட காரம் எல்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட நான் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதை வந்து சொல்லலை. ஸோ நான் செக் பண்ணிவிட்டேன். அருமையாக இருக்குங்க. இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மஷ்ரூம் பெப்பர் கறி எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சப்பாத்தி நடுவில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.